Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Qul illahumma malikal mulki tu'til mulka man tasha' wa tanzilul mulka mimman tasha'. Faqala Rasulullah sallallahu alaihi wasallam, al-mu'minu al-qawiyyu ahabbu ila Allah min al-mu'min al-dha'if, atau kama qala alaihi salatu wassalam. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை நலன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் சார்ந்தோர் அனைவரும் மீதும் என்றென்றும் குன்றாம் என்றென்றவற்றுமாக இல்லாமல்ல ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற இறக்குகின்ற எல்லா செயல்களையும் பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில தினங்கள் தமிழகத்தினுடைய 17வது சட்டமன்ற தேர்தலை சந்தித்து அதில் வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம். பல்வேறு விதமான கட்சிகள் மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற நலத்திட்டங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் என்று அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த தேர்தலை, இந்த எலெக்ஷனை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சில தெளிவுகளை நாம் ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 1992க்கு அப்புறம் நடந்த தேர்தல்கள் என்பது இஸ்லாமியர்களுக்கான ஒரு முக்கியமான திருப்பு முனைகளாக கடந்த 1992 நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் முக்கியமான தேர்தல்களாக இருந்துட்டு வருது. அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னோம், கடந்த 4 தேர்தல்கள், 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், அதே மாதிரி 2 சட்டமன்ற தேர்தல்கள், இந்த 4 தேர்தல்களுமே ரொம்ப முக்கியமான தேர்தல்களாக இஸ்லாமியர்களுக்கு இருந்துட்டு வந்துச்சு. ஒருபுறம் முஸ்லீம்களினுடைய வாக்குரிமை, இஸ்லாமிய பிரதிநிதிகள் அவர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தை நிரூபிக்க வேண்டிய சூழல், இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக பாசிசத்தின் வளர்ச்சி இந்த கடந்த 4 தேர்தல்களில் ரொம்ப அதிகமாக செயல்பட்டு இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும், அவர்களுக்கு இருக்கின்ற அந்த தனி உரிமைகளை, பிரதிநிதித்துவத்தை அளிக்க வேண்டும் அப்படின்ற நிறையா திட்டங்கள் தீட்டப்பட்டு அவை சட்டங்களாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவதை நாம் கடந்து வந்திருக்கிறோம். மற்ற தேர்தல்கள் இந்த நாம் சந்திக்க இருக்கின்ற இந்த தேர்தல் என்பது கடந்து வந்த தேர்தல்களை விட ஒரு சவாலான தேர்தல் தான் இந்த தேர்தல் இருக்குது. ஒரு 4 முனை போட்டிகள் உருவாகியிருக்கு தமிழகத்தில். தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த SIR அந்த வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5,67,00,000 சில்லறை வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆண்கள் 2,72,00,000 சில்லறை வாக்காளர்கள், பெண்கள் 2,89,00,000 வாக்காளர்கள். அப்படியே எண்ணிக்கைகளை வெளியிட்டாங்க. இது SIRக்கு முன்னாடி இருந்த வாக்காளர்களை விட 12% குறைவு. ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ இந்த SIR நடந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அந்த கணக்கீடை பார்க்கும் பொழுது 12% வாக்காளர்கள்
நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் பட்டியலில் இருந்து. அதனால அந்த பட்டியலில் பெயர் பெற்ற வாக்காளர் யார் யாருக்கெல்லாம் எஸ்ஐஆர்ல பெயர் வந்திருக்குதோ, நீங்கள் எல்லாம் இந்திய குடிமக்கள் வாக்களிப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு யாருடைய பெயரெல்லாம் பட்டியலில் வந்திருக்குதோ அவர்கள் எல்லாம் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழல். இப்போ நாம சர்வசாதாரணமாக இருந்துடக்கூடாது. நான் இந்த தேர்தல் வாக்களிக்கிறது, என்னோட ஒரு ஓட்டுனால என்ன ஆயிரப்போகுது, இதெல்லாம் போய் வாக்கு சாவடிக்கு சென்று வாக்கு அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அசட்டையாக ஒரு அசால்ட்டாக நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கடந்த தேர்தலில் வந்த அறிக்கைகளை நாம் கொஞ்சம் சர்வே பண்ணி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் இஸ்லாமியர்களுடைய அந்த வாக்கு செலுத்துகின்ற சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. கடந்த தேர்தல்கள் எல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலுக்கும் கடந்த தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட 50% வாக்காளர்கள் என்ன செய்யறாங்கன்னா வாக்கு செலுத்தலை. பாதி பேர் என்ன செய்யறா, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களே என்ன செய்யறா, ஓட்டு போடாம இருந்ததுனால அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அதை என்ன செய்யறாங்கன்னா எஸ்ஐஆர்ல அதையும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி எஸ்ஐஆர்ல இருந்து அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நீக்கம் செய்தார்கள். இனி வரக்கூடிய காலத்துல நம்ம வாக்கு செலுத்தாமல் இருக்கின்ற பொழுது அது வேறு ஏதாவது ஒரு சட்ட நடைமுறையை கொண்டு வந்து இருக்கின்ற நபர்களையும் வாக்கு செலுத்தாத நபர்களையும் 3ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால என்ன செய்யணும்னு சொன்னா நாம இந்த தேர்தலை கொஞ்சம் கவனத்தோடு கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போட்டுறணும், வாக்களிக்க வேண்டும். சரி, தேர்தலில் யாரை ஆதரிக்க வேண்டும், யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு குழப்பம் நம் சமூகத்துல நிறைய நிகழ்ந்துட்டு வருது. இந்த தருணத்துல குர்ஆனினுடைய பார்வை என்ன, ஹதீஸினுடைய பார்வை என்ன, அரசியல் சம்பந்தமான விமர்சனங்களை தாண்டி குர்ஆன் ஹதீஸ் இந்த தேர்தலை நம்மை எவ்வாறு இதை சந்திக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் எல்லா விஷயத்தையும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது. அப்போ ஒரு குடிமகனாக வாக்கு செலுத்துகின்ற அந்த விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம் என்ன? ஒரு புறம் மதவாத கூட்டணி, இன்னொரு புறம் மதசார்பற்ற கூட்டணி, இன்னொரு புறம் அந்த மதசார்பற்ற கூட்டணி வரக்கூடாது என்கின்ற போக்கில் செயல்படக்கூடிய பிற கட்சிகள், பிற இயக்கங்கள், இப்படிப்பட்ட பல முனை போட்டிகள் நிலவுகின்ற இந்த சூழல்ல இஸ்லாமியர்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில இந்த தேர்தலை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா முஸ்லீம்கள் என்பவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அதற்கு பின்னாடி வந்த ஹலீஃபாக்களுடைய காலத்துல வேண்டும் என்றால் முஸ்லீம் ஆட்சியாளர் அவர் தான் நம்மளை ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு போக்குல ஆரம்ப கட்டத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் உலகம் தோன்றிய நாளிலிருந்து எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து இஸ்லாம் அல்லாத தலைவர்களுக்கு கீழ், முஸ்லீம் அல்லாத ஆட்சியாளர்களுக்கு கீழ் இஸ்லாமிய சமூகம் பலவிதமான வரலாற்று படிப்பினைகளை நமக்கு சுமந்து தருகின்றது. அதாவது முஸ்லீம் இருந்தால் தான் அவர் முஸ்லீமாக இருக்கின்ற பொழுதுதான் முஸ்லீம்களை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் என்பதையும் தாண்டி பலவிதமான தலைவர்களுக்கு கீழ் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா சமூகங்களாக கடந்த காலங்களில் நாம வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டு போடுகின்ற இந்த விஷயத்தை, வாக்கு செலுத்துகின்ற அந்த விஷயத்தை குர்ஆன் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது என்றால், குர்ஆன் அந்த வாக்கு செலுத்துகின்ற விஷயத்தை அமானிதம் என்று நமக்கு கற்றுத் தருகின்றது. அதே போன்று குர்ஆன்ல இந்த வாக்கு செலுத்துகின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத் பரிந்துரை செய்தல் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அதே போன்று ஷஹாதத் சாட்சி சொல்லுதல் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இஸ்லாமியர்களை இந்த ஓட்டு போடுகின்ற விஷயத்தை குர்ஆன் நம்மளை பார்க்க சொல்லுது. வாக்குரிமை என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமானிதம். வாக்குரிமை என்பது நாம் செலுத்துகின்ற ஓட்டு, நாம் நிற்க வைக்கின்ற அல்லது நாம் ஆதரிக்கின்ற அந்த ஆட்சியாளர் அவர் நல்லவர் அப்படின்றதற்கான அல்லது இந்த மக்களை ஆட்சி செய்பவர் அப்படின்றதுக்கு தகுதியானவர் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய சாட்சியாக குர்ஆன் இதை பார்க்க சொல்லுது. அதே மாதிரி நாம அவருக்கு பரிந்துரை பேசுகின்றோம். இவர் இந்த பகுதியில அல்லது இந்த தொகுதியில அல்லது இந்த பகுதியை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் அப்படின்ற பரிந்துரை செய்யக்கூடிய விஷயமாக குர்ஆன் இந்த வாக்குரிமையை நமக்கு பார்க்குமாறு கட்டளையிடுகின்றது. அதே குர்ஆன் அந்த வாக்குரிமையை அமானிதமாக, ஷஹாதத்தில் சொல்லக்கூடிய சாட்சி சொல்லக்கூடிய விஷயமாக, ஷஃபாஅத்தில் சொல்லக்கூடிய பரிந்துரை சொல்லக்கூடிய விஷயமாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த விஷயத்திற்கு அல்லாஹ் தஆலா சில வரைமுறைகளை வைத்திருக்கின்றான். ஃபர்ஸ்ட் அமானிதம் என்று நாம் பார்த்தால் எல்லோரும் வாக்களிப்பது என்பது அடிப்படை உரிமை என்பதையும் தாண்டி 18 வயது நிரம்பியவர் வாக்களிப்பது என்பது கட்டாய கடமை, நம் மீது கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமானிதம். அப்ப அந்த அமானிதத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ன செய்ய சொல்றான் அப்படின்னா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா.
அமானிதத்தை உரிய முறையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அந்த அமானிதத்தை உரிய நபரிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகின்றது. அமானிதத்தை, அந்த வாக்குரிமையை கொண்டு போய் உரிய முறையில் சரியான முறையில் வாக்குரிமையை நாம் நிறைவேற்ற வேண்டும், ஓட்டு போட வேண்டும். அதே போன்று சரியான நபரிடத்தில் இவர் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் என்று நான் அந்த அமானிதத்தை அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற விஷயமாக குர்ஆன் இதை நம்ம பார்க்க சொல்லுது. உரியவர்கள்ட்ட உரிய முறையில் நாம இந்த அமானிதத்தை ஒப்படைக்க வேண்டும். இங்கே தான் சிக்கல். யார் அந்த உரியவர்? யார் நம்மை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் அல்லது நம் தொகுதியை ஆளுவதற்கு யார் தகுதியானவர் அப்படின்ற விஷயத்துல தான் இஸ்லாமிய சமூகத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயமா, இஸ்லாத்திற்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இன்னும் முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும், இஸ்லாத்தையும் அரசியலையும் ஒரு பொழுதும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் சடங்குகளை அல்லது வணக்க வழிபாடுகளை மற்றும் கற்றுத்தருகின்ற மார்க்கம் அல்ல. உலகத்திற்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அரசியலும் ஆட்சியாளர்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பாடப்படுகின்ற ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். நபிமார்களை எல்லோரையும் அல்லாஹ் தஆலா சில நபிமார்களை சில துறைகளில் கைதேர்ந்தவர்களாக அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அப்படிப்பட்ட வரிசையில சில நபிமார்களை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஆட்சியாளராக இந்த சமூகத்திற்கு அனுப்பி இஸ்லாமும் அரசியலும் ஒன்றுபட்டதுதான் என்கின்ற ஒரு கருத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வெளியேறுகின்ற அந்த சமயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை பார்த்து ஒரு துவா ஒன்று செய்தாங்க. அது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ரப்பி அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின் வ அத்கில்னி முத்கல சித்க். யா அல்லாஹ், நீ வெளியேற்றக்கூடிய இந்த மக்கா, நான் மக்கா விட்டு வெளியே போறேன், நான் வெளியேறி நிற்கின்ற என்னுடைய சொந்த ஊரான இந்த மக்கா அது நல்ல ஊர் தான். முஹ்ரஜ சித்கின் வ அத்கில்னி முத்கல சித்க், நீ என்னை ஹிஜ்ரத் செய்து போக சொல்லுகின்ற, இன்னைக்கு இன்னொரு ஊர்ல என்னை நுழைய சொல்கிறாய், அந்த மதீனாவும் நல்ல இடம்தான். ஆனால் இந்த மக்காவை விட நான் அந்த மதீனாவில் சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, அந்த மக்காவில் ஆட்சி அதிகாரத்தை, அரசியல் அமைப்பை எனக்கு நீ தர வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக குர்ஆன் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். எப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஆன்மீகத்தையும் வணக்க வழிபாடுகளையும் வாழ்க்கை நடைமுறைகளையும் கற்றுத் தருகின்றதோ அதே போன்று இந்த அரசியல் அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தருகிறது என்பதை தாண்டி உலகத்தில் முதலாக எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சாசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிற்கு சென்று அங்க சில கான்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பு சாசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினார்கள். உலக வரலாற்றில் முதலாக இந்த எப்படி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாசனம் இருக்கின்றதோ அதே போன்று உலகத்தில் முதலாக எழுத்து வடிவில் கொண்டு வரப்பட்ட சாசனம், அரசியலமைப்பு சாசனம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மதீனாவில் அவர்கள் எழுதிய அந்த அரசியலமைப்பு சாசனம் தான். இவ்வளவு அரசியலோடு தொடர்பில் இருக்கின்ற, அரசியல் அமைப்புகளோடு தொடர்புபடுத்தி காட்டுகின்ற இஸ்லாமிய மார்க்கத்துல நாம இந்த வாக்குரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அமானிதம், ஷஹாதத் எல்லாத்தையும் தாண்டி யாரை நம்முடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டுதல் என்ன? ஃபர்ஸ்ட் வாக்குரிமை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வலா யஹத ஷுஹதாஉ இதா மாபு, நீங்கள் சாட்சி கூறுவதற்காக வேண்டி ஒரு விஷயத்திற்கு அழைக்கப்பட்டால் அல்லாஹ் தஆலா இந்த வாக்குரிமை நமக்கு சாட்சி கூறுகின்ற விஷயமாக நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப அதற்காக வேண்டி அழைக்கப்பட்டால் வலா யஹத ஷுஹதாஉ, அதை ஒருபொழுதும் நீங்கள் மறுக்காமல் சென்று சாட்சி சொல்ல வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு கட்டளை இடுகின்றது. அப்ப அந்த நாள்ல தவறாமல் எல்லோரும் சென்று வாக்களிக்க வேண்டும். ஹதீஸ்ல வருது, நம்ம வாக்களிக்காம இருக்கிறதுனால என்னுடைய ஒரு ஓட்டுனால என்ன ஆகிட போகுது அப்படின்ற விஷயங்கள்ல நடைமுறையில நிறைய உதாரணங்களை காட்டினாலும் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் மன் ஆன தாலிமன். இப்ப நான் ஓட்டு போடாம இருக்கிறதுனால தவறான ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் அந்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு என்னுடைய ஒரு ஓட்டு காரணமாக இருந்தால் ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க மன் ஆன தாலிமன் பி பாத்திலின், ஒரு அநியாயக்காரன் ஆட்சியில் அமர்வதற்கு
மறைவான முறையில் ஓட்டு போடாமல் அதை நான் என்னுடைய உதவியை நான் வெளிப்படுத்தினால் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஃபக்கத் பரிய மின்ஹு திம்மத்துல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பொறுப்பு அந்த மனிதரிடத்திலிருந்து நீங்கி விட்டது அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தேர்ந்தெடுக்கின்ற அந்த விஷயத்துல அல்லது தேர்ந்தெடுக்காமல் இருக்கின்ற விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகின்ற அந்த எச்சரிக்கையில் நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். யாரை நாம தேர்ந்தெடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு முஸ்லிமிற்கு சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எப்படி வணக்க வழிபாடுகள் குறித்து நாம் விழிப்புணர்வோடு இருக்கின்றோமோ, தொழுகை அல்லது ஜகாத்து, நோன்பு, ஹஜ் சம்பந்தப்பட்ட சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம சில தெளிவுகளை பெற்றிருக்கின்றோமோ, அதே போன்று ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, இப்னு ஹிப்பான் அப்படின்ற ஹதீஸ் கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஐயரிஃப இமாம ஸமானி, அந்த ஆட்சியாளர் அந்த பகுதிக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்திருக்கின்றார், எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அவர் செய்வார், அவர் அந்த தலைவர் குறித்த விழிப்புணர்வோடு அந்த பகுதி மக்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம பகுதிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் நம் பகுதிக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளவராக இருப்பார் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் கடமை அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. சும்மா யாரையோ போய் தேர்ந்தெடுத்துட்டு அல்லது யார் நமக்கு அதிகமாக பணம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள், அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை எந்த அளவிற்கு மார்க்கம் இது சம்பந்தப்பட்ட எச்சரிக்கை செய்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப முதல்ல நம்ம பகுதிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர் குறித்த முழு விழிப்புணர்வோடு இஸ்லாமிய சமூகம் இருக்க வேண்டும். 2 தீமைகள் இருக்கின்ற பொழுது இவரை தேர்ந்தெடுத்தாலும் நமக்கு பிரச்சனை தான், அல்லது இவரை தேர்ந்தெடுத்தாலும் நமக்கு பிரச்சனை தான். அப்ப 2 தீமைகள் நமக்கு கண் முன்னாடி இருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை தேர்ந்தெடுப்பதில் நமக்கு காட்டிய வழிகாட்டுதல் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், 2 தீமைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருக்கு, கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற சூழல் வருகின்ற பொழுது இதை தேர்ந்தெடுத்தாலும் கஷ்டம்தான், நமக்கு இதை தேர்ந்தெடுத்தாலும் நமக்கு கஷ்டம்தான். இந்த சூழல் வருகின்ற பொழுது எதை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தீமைகள் குறைவானதாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். தேர்ந்தெடுக்கின்ற அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிதாப தன்னுடைய வேதத்தை வாங்குவதற்காக பனி இஸ்ரவேலர்களிடமிருந்து சென்ற பொழுது அந்த கூட்டத்தினர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சாமிரி அப்படின்றவனை தலைவனா தேர்ந்தெடுத்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு 40 நாட்கள் வெளியே போய் தௌராத்தை வாங்க செல்லுகின்ற பொழுது அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த நேரத்துல சாமிரி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுத்த சில அறிக்கைகளை வச்சு என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, சாமிரியை தலைவனா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்படி சாமிரியை தலைவனாக தேர்ந்தெடுத்ததன் விளைவாக அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? கியாமத் நாள் வரைக்கும் என்ன இங்க தீண்டக்கூடாது, என்ன தொடக்கூடாது அப்படின்னு யார் யாரெல்லாம் சாமிரியை தலைவனாக தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை அல்லாஹ் தஆலா இந்த தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னும் இருக்கின்றார்கள் சாமியினுடைய வம்சத்தினர்கள், எங்களை நீங்க தொடக்கூடாது, எங்களை தொடர்றது தீட்டு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சாமிரியை தேர்ந்தெடுத்த அந்த விஷயம். அதே போன்று அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தான். ஆனால் ஷைத்தானுடைய சில சூழ்ச்சியின் காரணமாக ஷைத்தான் சொன்ன விஷயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்ததன் விளைவாக சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். அப்ப தேர்ந்தெடுக்கின்ற அந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பில்கீஸ் அம்மையாருடைய அந்த அரியணையை இங்கு கொண்டு வரணும். சபா நாட்டிலிருந்து பில்கீஸ் அம்மையார் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னாடி அவர்களுடைய அரியணைக்கு கொண்டு வரணும். யார் கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு ஆலோசனை செய்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஜின் இஃப்ரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜின் சொன்னது, நீங்கள் எழுந்து அமர்வதற்குள் அதை நான் கொண்டு வந்து விடுவேன். அந்த கூட்டத்தில் இருந்த மகாலதி அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு அறிவு பெற்ற ஒரு அறிஞர் சொன்னாரு, கபலான் தரஃபத்தாயினும், நீங்க கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக நான் அதை கொண்டு வந்துருவேன். இப்போ தனக்காக வேண்டி பெரும் பெரும் வேலைகளை செய்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேலை செய்த ஜின்கள் ஒரு புறம் அறிவு பெற்ற அறிஞர். இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அறிஞருடைய கூற்றை தேர்ந்தெடுத்ததனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா, இந்த தேர்ந்தெடுப்பின் காரணமாக ரப்புல் ஆலமீன் பில்கீஸ் அம்மையாருக்கு இஸ்லாத்தை கொடுத்தான் அப்படின்னு தஃசீர்கள்ல எழுதுறாங்க. அப்ப தேர்ந்தெடுக்கின்ற அந்த விஷயத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். தகுதி மிக்கவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபி,
சும்மா ஏதோ ஒரு விஷயத்திற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்கக்கூடாது. நமக்கான தேவை என்ன, அதை யாரிடத்தில் கேட்டு பெற்றால் சரியான முறையில் இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொண்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். துல்கர் அலைஹிஸ்ஸலாம் மேற்கு கிழக்கே சூரியன் உதயமாகக்கூடிய திசையிலிருந்து மேற்கே சூரியன் மறையக்கூடிய திசை வரைக்கும் துல்கர் அலைஹிஸ்ஸலாம் பயணம் மேற்கொள்றாங்க. அங்க ஒரு கூட்டத்தை பார்க்கறாங்க, சூரியன் மறையக்கூடிய ஒரு இடத்துல, சூரியன் உதயமாகக்கூடிய இடத்துல ஒரு கூட்டத்தை பார்க்கறாங்க. இது இரண்டுக்கு மத்தியில ஒரு கூட்டத்தை பார்க்கறாங்க துல்கர் அலைஹிஸ்ஸலாம். அந்த துல்கர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தினர்கள் சொல்றாங்க, இன்னும் யஜூஜ மஜூஜ முஃப்ஸிதுன ஃபில் அர்த். அந்த மலைக்கு பின்னாடி யஜூஜ் மஜூஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, எங்களுடைய விவசாய நிலங்களை, எங்களுடைய வீடுகளை ரொம்ப மோசம் செய்யறாங்க, நாஸ்தி பண்ணிடுறாங்க அந்த கூட்டத்தினர்கள். அதனால ஃபஹல் நஜஅல லக ஹரஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, அந்த யஜூஜ் இந்த மஜூஜ் கூட்டத்தார்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில ஏதாச்சும் ஒரு சுவரை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க, ஒரு தடையை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு அந்த துல்கர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த கூட்டத்தினர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். துல்கர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றி என்ன செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இரும்பு சுவரை கட்டுறாங்க. எத்தனையோ ஆட்சியாளர்கள் அந்த கூட்டத்தை கடந்து போனாங்களா, எத்தனையோ அரசர்கள் அந்த கூட்டத்தை கடந்து போனாங்களா. ஆனா அந்த கூட்டத்தினர்கள் துல்கர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்த உடனே சரி இவர்களை நமக்கு சரியான முறையில் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார் அப்படின்னு அந்த கூட்டத்தினர்கள் தேர்ந்தெடுத்ததன் விளைவாக என்னாச்சு சொன்னா, கியாமத் நாள் வரைக்கும் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர்கள் அந்த சுவருக்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத் நாள் போது வெளிப்படுவார்கள். இப்ப தேர்ந்தெடுக்கின்ற அந்த விஷயம் என்பதுதான் நம்முடைய பாதுகாப்பையும், அதே போன்ற தவறான முறையில் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நாம் மட்டுமல்ல நாம் சார்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்த சமூகத்தையும் அது பாதிக்கும் என்கின்ற விஷயத்தை கவனத்தில் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தினர்கள் முஸ்லிம்கள் இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்ள வேண்டும். தகுதியானவர்கள் யார் அப்படின்றதுல விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தகுதியானவர்களுடைய கையில நாம் நம்ம பொறுப்பை படிக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறையில் இருந்த பொழுது 2 பேருக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கனவினுடைய விளக்கத்தை கொடுப்பாங்க. அந்த 2 பேர் வந்து அரசருக்கு கீழே வேலை செய்யும் பொழுது அரசர் இங்கே ஒரு கனவு பார்ப்பார். அப்ப இந்த அரசர் அந்த கனவுக்கான விளக்கத்தை தேடும் பொழுது அந்த சிறையிலிருந்து வந்த 2 பேர் இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஜெயில சிறையில யூசுப்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எங்களுக்கு விளக்கத்தை கொடுத்தாரு, அது என்ன விளக்கத்தை கொடுத்தாரோ அது அப்படியே நிறைவேறியது அப்படின்னு உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்பட்டு அரசர் கண்ட கனவுக்கான விளக்கம் கேட்கப்பட்டு அந்த விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், உங்க நாட்டினுடைய பொக்கிஷம் அதனுடைய ஹஸானாவினுடைய சாவி என்னிடத்தில், நான் உங்க நாட்டோட நிதி அமைச்சராக நான் அமர வேண்டும். உடனே என்ன செஞ்சார் சொன்னா, அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த அரச ஹஸானாவினுடைய சாவியை கொடுத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விளக்கத்துக்கு என்ன சொன்னாங்க, 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும் உங்க நாட்டுக்கு, 7 ஆண்டுகள் செழிப்பா இருப்பீங்க, 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும். அந்த விஷயத்தை, அந்த பஞ்சம் வரக்கூடிய அந்த விஷயத்தை நிதியமைச்சராக ஹஸானாவினுடைய பொறுப்புதாரியாக நியமிக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான முறையில் மேற்கொண்டார்கள் அப்படின்றத குர்ஆன் நமக்கு கற்றுத்தரும். அப்ப யாரிடத்தில் நாம் சரியான முறைகளை, சரியான நபரை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தகுதியான நபரிடத்தில் நம்மை ஆட்சி செய்வதற்கு இவர் தகுதியானவர் என்பதை உணர்ந்து அவருக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும். ரோம் அன்றைய காலத்துல ரோம், பாரசீகம், இஸ்லாம், முஸ்லிம்கள் இது 3 தான் மிகப்பெரிய வல்லரசுகளா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் ஒரு போர். 3 சாம்ராஜ்யம், ரோம், பாரசீகம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம். இந்த நேரத்தில் ரோமுக்கும் பாரசீகத்துக்கும் மிகப்பெரிய போர் வந்துச்சு. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தனித்த சாம்ராஜ்யமாக இருக்குது. இந்த முஸ்லீம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரோம் வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ரோம், பாரசீகம் இரண்டுமே இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தான். ஆனா ரோமர்கள் யாருன்னு சொன்னா வேதம் கொடுக்கப்பட்ட வேதக்காரர்கள். பாரசீகர்கள் யாருன்னு சொன்னா நெருப்பு வணங்கிகள். அப்ப பாரசீகர்களும் காஃபிர்களும் கூட்டு, ஏன்னா 2 பேருமே நெருப்பை வணங்கக்கூடிய அந்த சூழல் வருவதனால பாரசீகமும் காஃபிர்களும் ஒரே கூட்டாக இருந்தார்கள். ரோமர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ஆனால் அவர்கள் வேதக்காரர்கள். அந்த ஒரு காரணத்திற்காக அவர்களுடைய விஷயமும் முஸ்லிம்களுடைய சில விஷயங்களும் ஒத்துப்போகின்ற அந்த காரணத்தினால ரோம் தேசம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு முஸ்லிம்கள் ஆசைப்பட்டாங்க. அதே போன்று அல்லாஹ் தஆலா ரோமிற்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். இந்த ஒரு குர்ஆனுடைய கண்ணோட்டத்துல தான்
இந்த தேர்தலை நாம் பார்க்க வேண்டும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதையும் தாண்டி யார் அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், யார் வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தில் இஸ்லாமிய சமூகம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம முதல்ல விளங்க வேண்டிய விஷயம், தேர்தல் அப்படின்னாலே நம் சமூகத்துல ஒரு தவறான கண்ணோட்டம் என்னன்னு சொன்னா, யாரு அதிகமாக இந்த ஓட்டுக்கு பணம் தருவாங்க அப்படின்ற ஒரு சூழல் நம் சமூகத்தில் அதிகமா நிலவிக்கிட்டு இருக்குது. அப்படிலாம் இல்லை, நம்ம வாங்குறது இல்லை அப்படின்னு தாண்டி கடந்த தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நம்ம ஊரில் நடந்த நிலவரங்கள் அதிகமாக பேரம் பேசப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா, வாக்காளர்கள் என்ன செய்கிறாங்க, பணம் கொடுக்கப்பட்டார்கள் என்பது நிதர்சன உண்மை. இப்போ இந்த பணம் வாங்கிற அந்த சமயத்தில் ஒரு ஹதீஸை நாம நினைவுல வச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு மனிதர் ஒரு விஷயத்திற்காக வேண்டி சாட்சி சொல்வதற்கு அழைக்கப்படுகிறார். வாக்குரிமை என்பது அல்லாஹ் தஆலா சாட்சி சொல்லக்கூடிய விஷயமாக நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த ஹதீஸை இந்த ஆயத்தோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு மனிதர் ஒரு விஷயத்திற்காக வேண்டி சாட்சி சொல்வதற்காக அழைக்கப்படுகின்றார். இந்த நபர் தான் இந்த பகுதியை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் என்கின்ற சாட்சியை வாக்குரிமை மூலம் வாக்குரிமை செலுத்தி அதை நிரூபிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்ற பொழுது அதற்காக வேண்டி ஏதாச்சும் பகுதியளவு அதிகத்துக்கும் இது சாட்சி சொல்ற, அதுக்கு பகரமா நீ இந்த அன்பளிப்பை வச்சுக்க, அது பணமாகவோ அல்லது பொருளாகவோ இருக்கின்ற பொழுது ஃபகபிலஹு, அவர் அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்கிறார். வாக்குரிமை செலுத்துவதற்காக வேண்டி அழைக்கப்பட்டு அதுக்கு இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டோம்னா இவ்வளவு அப்படின்ற ஒரு தொகை நிர்ணயம் செய்யப்பட்டு அதை இவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஃபகத் அதா பாபன் அதீம மினர் ரிபா, வட்டியினுடைய மிகப்பெரிய வாசலில் அவர் நுழைந்து விட்டார் அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தடை செய்திருக்கிறான் குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக. அப்ப இதை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதை பொருளாகவோ அல்லது பணமாகவோ இந்த வாக்குரிமை செலுத்துவதற்கு ஒரு சொற்ப தொகையை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஜனநாயக ரீதியாக நம்முடைய விற்பனை செய்கிறோம் என்பதை தாண்டி இஸ்லாமிய மார்க்கத்தில் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிப்புணர்வோடு சமூகம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சும்மா வட்டியை நீ சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லல, பாபன் அதீம மினர் ரிபா, மிகப்பெரிய வாசலில் ஒரு வாசலில் நுழைந்து விட்டீர்கள் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பொருளாதாரமாக அல்லது சில பொருட்களாக நாம் வாங்குகின்ற அந்த விஷயத்துல சமூகத்தினர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் இது எல்லா விஷயங்களுக்கும் மேலாக நாம இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாம் ஒரு ஒரு கட்டத்தில் நாம ஒரு ஒரு வாக்கு வங்கிகளாகவே இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய வெற்றி அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தில் இன்னும் தடப்பதிக்காததன் காரணம் இந்த ஆட்சியாளர்களை குறை சொல்கிறோம் என்பதை தாண்டி ஒவ்வொரு முஸ்லீமும் சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலுடைய காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஷாம் தேசத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படை அனுப்புனாங்க. அந்த படை வெற்றி கொள்ளப்பட்டது, அந்த படையை வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்ற செய்தியை ஒரு தூதுவர் கொண்டு வந்து இந்த மாதிரி அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நம் படை வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு செய்தி சொல்லப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எப்போ போர் ஆரம்பிச்சிச்சு? இந்த மாதிரி லுஹாவினுடைய அந்த நேரத்தில் ஒரு 10-11 மணிக்கு போர் ஆரம்பிச்சிச்சு. எப்போ போர் முடிஞ்சிச்சு? மக்ரிபினுடைய நேரத்தில் போர் முடிஞ்சிருச்சு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சார், தேம்பி தேம்பி அழுகிறாங்க. சபையில் இருந்த மக்கள் எல்லாம் அப்படி ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, வந்தவர் நாம் அணுகிய படை வெற்றி பெற்றிருச்சு அப்படின்னு தான் சொன்னார். அதற்காக வேண்டி உமர் நாயகம் எப்படி அழுகுறாங்க அப்படின்னு அதற்கான காரணத்தை கூடியிருந்த சஹாபாக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, முஸ்லீம்களுடைய வெற்றி என்பது இவ்வளவு நேரம் ஆகாது. லுஹாவினுடைய நேரத்தை ஆரம்பிச்சு மக்ரிபினுடைய நேரம் வரைக்கும் போர் செய்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் முஸ்லீம்களுக்கு வராது. உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் ஆரம்பித்த சில மணி நேரங்களிலேயே மக்ரிபினுடைய நேரம் தான், சில மணி நேரங்களிலேயே முஸ்லீம்களுடைய வெற்றி அது நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இவ்வளவு நேரம் வெற்றி தாமதமாகிறது என்று சொன்னால் ஒன்று ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நான் பாவம் செய்திருக்க வேண்டும், அல்லது எனக்கு கீழ் குடிமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பாவம் செய்திருக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸினுடைய பின்னணியில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இது போன்ற சட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு முறையும் இது போன்ற விஷயங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக திணிக்கப்படுகின்ற பொழுது நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில பாவத்திலிருந்து எந்த அளவிற்கு மீண்டிருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்து இந்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும். எல்லோரும் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும். இன்றைய
சரியான தேர்வு தான் நாளை நமக்கான தீர்வாக இருக்கும் என்பதை மனதில் நிறுத்தி வாக்களித்து சிறந்த ஆட்சியாளரை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.